Welcome to Dr. Maitreyi's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் What is music therapy? How it works? என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மியூசிக் தெரப்பி சொன்னால் இசை மூலமாக ரிலாக்ஸ், அதாவது மனம் பண்படுவதற்கும் இசை மூலமாக நம்மளுடைய பழக்க நடத்தைகளை சிறப்பான அளவு மாற்றிக்கொள்வதற்கும் அப்புறம் நம்மளோட உணர்ச்சிகள் எமோஷன்ஸில் இருக்கிற பிளாக்ஸ், அதாவது தடுப்பு, சில நேரத்தில் போதுமான அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியல, இல்லாட்டு போனால் சில நேரத்தில் நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்க முடியல, அப்போ ரொம்ப அழுக வருது, இல்லை ரொம்ப கோபம் வருது, இட் இஸ் ஃபியர், ஆங்கர், டிப்ரெஷன், அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு விஷயம் சரியாக புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால், அதுக்கப்புறம் இந்த எதிர்மறையாக சொல்கிறோமே இந்த எந்த வார்த்தையுமே இல்லை. அதாவது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நோ ஆக்ஷன் கோஸ் அன்னோட்டிஸ்ட். அது ஒன்று. ஏன்னா எந்த விஷயமும் நம்ம செய்யறது கண்காணிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பயத்தால் செய்யறதை காட்டிலும் இவை எல்லாம் என்ன பண்ணோம், யாருக்கும் தெரியாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. பக்கத்தில் இருக்கிற இப்போ நம்ம என்ன சாப்பிட்டோம், இப்போ கொஞ்ச நேரம் ஆயிட்டுது, நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம சாப்பிடும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன சாப்பிட்டோம்னு தெரியும். யார் சமைச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வீட்டில் என்னெல்லாம் மெனு கார்டு, அதனால தான் அதை தான் எல்லோரும் சாப்பிட்ருப்போம், அதில் எந்த மாற்றமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட தம்பி தங்கைங்களாம் வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியறதுக்கு அப்படின்னு சொன்னால் அன்லஸ் அதர்வைஸ் வி ரிவீல் அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் இதை தாண்டி இந்த ஆம்னிபர்சன்ட்னு ஒன்று இருக்கே, அந்த ஆம்னிபர்சன்ட்டுக்கு நம்ம எங்கே சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எதனால் இதெல்லாம் செய்கிறோம், அதில் என்ன அடிப்படையில் இருக்குது, வாட் இஸ் தட் வி ஹேவ், இருக்கிற பொசஷனில் பண்ணுறோமா இல்லாட்டி போனால் வேறு எப்படியான வாங்கிக்கிறோமா, அது எல்லாமே அந்த ஆம்னிபர்சன்ட்டுக்கு தெரியும். ஆம்னிபர்சன்ட் அப்படின்னு சொன்னாலே இட் லிவ்ஸ் எவ்ரிவேர், தெர் இஸ் நோ சச் திங். அதனால தான் என்ன சொல்கிறோம், நோ ஆக்ஷன் கோஸ் அன்னோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும், பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே, பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரியலைசிங், எந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கே, அது நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் அதில் அப்புறம் அதுக்கு என்ன இருக்காது, தட் ரோல் ஆட் டு பி டேக்கன் இன்டு. அப்போ அதுக்கப்புறம் அங்கே டிப்ரெஷன் இல்லை, இல்லாட்டி போனால் சரியாக புரிஞ்சிக்கல, நான் ஸ்ட்ரெஸ் இல்லை, மேலே மேலே இருக்க தப்பாக நடந்துடுமோ சொல்ல ஃபியர் இல்லை, சரியாக நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி இல்லை, அது எதுவுமே இருக்காது. ஒன்லி திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், வி ஷுட் காம்ப்ரஹெண்ட், வி ஷுட் காக்னிடைஸ் த திங்ஸ் ப்ராப்பர் அப்படின்னு இருக்கணும். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் சொல்கிறேங்க, ஆனால் இது எப்படி செய்யறது, இதை வி ஆர் அனேபிள் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா தெளிவாக எப்பொழுதும் யோசிக்கிறதற்கு தெரிஞ்சுக்கணும். தெளிவாக இருக்கணும்னு சொன்னால் மனம் அமைதியாக இருக்கணும். மனம் அமைதியாக இருப்பதற்கு இசை அங்கே சரியான ஒரு ஒரு ஃபேக்டராக அமையும். அது ஒரு நல்ல காரணி. எப்போவுமே மனம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம பாடியில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர்ஸ், நம்மளோட டோபமைன் லெவல், நம்மளோட செரட்டோனின் லெவல் எப்போவுமே எப்படி இருக்கணும், ஒரு கரெக்டான லெவலில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தில் அது எப்போவும் மெயின்டைன் பண்ணிக்கணும். அது மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த வயது, அது டோபமைன் லெவல், செரட்டோனின் லெவல் நான் சொல்கிறேமே, அதாவது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஏஜ் இஸ் நாட் ஏ ஃபேக்டர். இட் இஸ் ஒன்லி அவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அவர் திங்கிங் ப்ராசஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தாட் ப்ராசஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த தாட் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த தாட் ப்ராசஸ் கிளியராக இருக்கணும்னு சொன்னால் அங்கேயும் இசை ஒரு நல்ல ஃபேக்டராக, நல்ல காரணியாக அமையும். அதனால் அதுபோல் தாட் ப்ராசஸ் கிளியராக இருக்கணும்னு சொன்னால் தேர் தெரியுமா ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி, அது ரொம்ப அளவில் பயன்படுத்த முடியும். ஏன்னா நிறைய ஒரு குரூப்பில் ஒரு 7-8 பேராக சேர்ந்து நம்ம ஒரு பஜன்ஸ் குரூப்பில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வாயை திறந்து நல்ல இறைவனுடைய நாமங்களாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி பஜன்ஸ் நடக்கும்பொழுது அது தொடர்ந்து பண்ணுறோம். ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரம், 3 செஷன் பண்ணுறோம். 20 மினிட்ஸ் பர் செஷன் போல் 3 செஷன் பண்ணுறோம். 20 மினிட்ஸ்க்கு ஒரு செஷன் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மினிட்ஸ் கேப் கொடுக்குறோம், திருப்பி ஒரு 5-6 மினிட்ஸ் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு செஷன் ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி அது ஒரு 20 நிமிஷம் போகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு 1 ஹவருக்கு 60 நிமிஷத்துக்கு நம்ம 3 செஷன் முடித்தா அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டில் இருக்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு, தட் கேனாட் பி ரேட்டட் பை நம்பர். இட் இஸ் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு அதனோட குவாலிட்டியும் அதனோட வேல்யூவும் தெரியும். அதனால் என்ன செய்யணும்,
தொடர்ந்து நம்ம இந்த வேலையை செய்யறதுக்கு பழகணும். அதனால ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் பிரிங்கிங் தி தாட் ப்ராசஸில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். அது ஒரு சரியான ஃபேக்டர். அதை என்ன பண்ணோம், அவசியம் அதை பயன்படுத்தணும். இல்லை போனால் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோன்னு வைங்களேன், தட் லீட்ஸ் டு சம் அதர் சைட் எஃபெக்ட்ஸ். இட் இஸ் நாட் அட்வைசபிள், இட் இஸ் நாட் வாரண்டட் அட் ஆல். அது ஒன்று. அதே மாதிரி கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் கிடச்சி கொடுத்து அமைதியாக இருக்கணும், என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு வைங்க. அப்போ பேசிவ் ஃபார்ம் ஆஃப் லிசனிங் மேக்ஸ் எ வெரி வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். எப்படின்னு கேட்டால், தொடர்ந்து சில ராகங்களை வாசித்து கொடுத்து இதை கேட்டுருங்க, கேட்ட பிறகு படிக்க போங்க, இதை கேட்ட பிறகு ஒரு லெக்சரில் பேச போங்க, இது கேட்ட பிறகு ஒரு பாடத்தை பற்றி எழுதுறதுக்கு போங்க. முதல்ல ஒரு பாடம் படிச்சிருங்க, அப்புறம் ரீடு, செகண்ட் ரீடு கொடுப்பாங்க இல்லையா, ரீடு அப்படின்னு ஒன்று இருக்குமே, அந்த ரீடு ரிசைட்டு அது எந்த செஷனாக இருந்தாலும் பேக்ரவுண்டில் இந்த நம்ம கொடுக்குற மியூசிக் போகட்டும். அது பாட்டுக்கு மேலே ஒரு நார்மலாக ஒரு 2 to 3 டெசிபல், அட் த மோஸ்ட் 4 டெசிபல் லெவலில் அந்த பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் போகட்டும். திரும்பி தொடர்ந்து அதை வாசித்துருங்க. இப்போ வாசித்ததை பற்றி ஒரு வாட்டி சொல்லணுமா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் செஷன் வில் பி ஆஃப் குட் யூஸ். இல்லை வாசித்ததை பற்றி நம்ம எழுதணும். ஒரு தடவை நல்லா படிச்சுட்டோம், எத்தனை பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது, நினைவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வாட்டி உட்காந்து எழுதணும் அப்படின்னு வைங்க. அப்படி எழுதும்போது தட் வில் பி ஆஃப் குட் யூஸ். அது என்ன பண்ணும், சிறப்பான அளவில் அது நம்மளுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் மியூசிக் தெரப்பி என்ன சொல்லும்போது இது ரெண்டுமே, தட் இஸ் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பியாக இருந்தாலும் பேசிவ் ஃபார்ம் ஆஃப் லிசனிங் அதுவும் மியூசிக் தெரப்பி என்ன சொன்னாலும் தட் வில் பி ஆஃப் என்ன, இட் இஸ் குட் ஹெல்ப் இன் மேக்கிங் அவர் செல்ஃப். இந்த ஸ்ட்ரகிஷ் தாட்ஸ் இருக்குது, அப்புறம் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லை, தாட் ப்ராசஸில் ரொம்ப என்ன இருக்கு, கிளாரிட்டி இல்லை அப்படி இருந்தாலும், யோசிக்கிறதுக்கே கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னாலும், இந்த எல்லா செஷனுக்கும் இந்த மியூசிக் தெரப்பி இந்த 2 பேட்டர்ன்லேயும் நம்ம பயன்படுத்தும் போது இட் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம மறுபடியும் சொல்கிறோம். அது ஆணித்தரமாக சொல்கிறோம், அழுத்தம் திருத்தமாக 2 தடவை வி ஆர் ரிப்பீட்டிங் இட், வி ஆர் ரீஎன்ஃபோர்சிங் தட் ஐடியா. ஏன்னு சொன்னால் இசை ஒரு சிறப்பான காரணி நம்மளுடைய மன அமைதியை பெற்று தருவதற்கு. அப்புறம் இதுலேருந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் சரியாயிடுதுன்னு சொன்னால் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்குது. ஒரு விஷயத்தை சரியான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே என்ன கிடையாது, நாகிங் தாட் கிடையாது, நெகட்டிவ் தாட் கிடையாது. நெகட்டிவ் தாட் இல்லைன்னா டிப்ரெஷன் இல்லை, நாகிங் தாட் இல்லைன்னா ஆங்ஸைட்டி இல்லை, இது ரெண்டுமே இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இல்லை. ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு நூலில் ரொம்ப சிக்கு இருக்கு, ஒரு சிக்கல நூலோட அந்த சிக்கல்ல ஒரு சின்ன நூலோட ஒரு எண்டு கண்டுபிடிச்சிட்டோமே சொன்னா முதல்ல இழுத்துக்கிட்டே வந்தா யூ கேன் அதுலேருந்து என்ன கிடைக்கலாம், இந்த சிக்கல் இருக்கிற மேக்சிமம் நூல் நல்ல கண்டிஷன்ல எடுத்து வி கேன் மேக் இட் அஸ் இன்னொரு பண்டில் அதை மாற்ற முடியும். கொஞ்சமாக சிக்கலை மாட்டிக்கிறது துளி உண்டு தான் இருக்கும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு எட்ஜை பிடிச்சி எடுத்தா யூ கேன் கம் அவுட் ஆஃப் தட். அந்த சிக்கலாக இருக்குன்னு சொல்கிறோமே, அந்த சிக்கலே இல்லை. அப்போ அங்கே பேசாமல் என்ன வருவார், சிக்கல் இல்லாட்டா அங்கேருந்து சிங்கார வேலன் நம்மளோட மன அமைதியை பெற்று தருவார் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிக்கலாம். இது ஒரு எதுகை மோனையோட பேசுகிறதா கூட நம்ம இதை வச்சுக்கலாம். அதனால் எப்பொழுதுமே இசை ஒரு சிறப்பான புத்துணர்வு ஊக்கியாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.